நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறது என்னென்னா, லஞ்சம் வாங்குறதுக்கு முதல்ல ஒரு 50 வருஷம் கழித்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த 50 வருட திருட்டுங்கிறது சாதாரண இதில் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கரப்ஷன். அது ஒரு 20-30 லட்சம் பேருக்கு மொத்தம் ஒரு 8 கோடி பேரை அடகு வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில். அதான் உண்மை. அந்த 20-30 லட்சம் பேர் யாருன்னா அரசியல்வாதி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, அவங்க குடும்பம், அந்த அரசியல்வாதிக்கு பக்கத்தில் சொந்தக்காரன். இது ஒரு நெக்ஸஸ். இது முதல்வர் விஜயை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா, டிஃபென்ஸ் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து இது ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அஃபென்ஸ் அடிக்கணும். பள்ளிகளுக்கு பர்மிஷன் வாங்கி தர்றேன் அப்படின்ட்டு வந்து இப்போது ஒரு 100 கோடி ரூபா வந்து மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்திருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்காருன்னே நமக்கு தெரிய போகிறது கிடையாது. இந்த 50 வருஷ நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த அரசு இது, இந்த நெட்வொர்க்கை வந்து நீங்கள் தாவேக்கா உடைக்க நினைக்குது. அது அவ்வளோ சீக்கிரம்லாம் உடைக்க முடியாது. எல்லாம் சேர்ந்துட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர். எங்கள் அண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரில் அண்ணன் வந்து எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளராக நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அம்பாசமுத்திரத்தில் நிறுத்த போகிறான்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியமாவது ஈர வெங்காயமாக அதெல்லாம் தள்ளுறா, அந்த பக்கம் போடுறா. இப்போது ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து சொன்னார், ஜோகோவுடைய ஃபவுண்டர், அவர் சொன்னார் அவருடைய பள்ளிகளுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நிறைய பேர் முன்னாடி வந்து அவங்கவுங்க லஞ்சம் கொடுத்த அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளி இதுவும் இவங்களை வந்து இந்த திமுக ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹராஸ் பண்ணுது. ஸ்ரீதர் வேம்புலேருந்து என்னென்னா, வழக்கமாக தான் பாஜக ஏஜென்ட்டு, ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டு சரியாக சொல்கிறாருல்ல, அந்த சொல்கிறதுக்கான ஒரு கரெக்டான பதிலை சொல்ல முடியுமா? ஆஹா. என்ன பண்ணுறது? திருப்பி அக்யூஸ் பண்ணுறது. அவங்க அக்யூஸ் பண்ணால் திருப்பி அக்யூஸ் பண்ணுறதை தவிர என்றைக்கு தான் திமுக வந்து தன் தவறுகளை வந்து ஒத்துக்கும் அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. இப்படி உள்ள வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. உள்ளடி வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். 50 நாள் அப்படிங்கிறது ஒரு மிக்சடு ஃபீலிங் தான். பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஊழல் செய்ய பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நாமினல் கரப்ஷன் இருந்தால் அது மக்களை பாதிக்காது. அந்த நாமினல் கரப்ஷனை அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாலே வந்து போதும். இந்த ஆட்சிக்கு தாண்டி வேறு ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தமிழக மக்கள் வந்துடுவாங்க. அதை தாவேக்கா செய்யும்னு வந்து நான் நம்புகிறேன்.